பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானமாக சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். பாருங்க, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. சின்ன பிள்ளைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாற் போல், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பாருங்கள், இப்போ பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், படிப்பின் காரியத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஏதோ ஒவ்வொரு முறையும் நம்ம இடத்துல வரும்போது அதில் நம்ம சோர்ந்து போகிறோம். நிறைய பேருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் கண் இல்லையா, ஏன் ஆண்டவர் என்னை பார்க்கவே மாட்டுறாரு, நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவர் கேட்கவே மாட்டுறாரு, சில காரியங்கள் ஏன் இப்படியே நடக்குதுன்னு ஓயாமல் நம்ம பலவிதமான கேள்விகளை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது பாருங்கள், இந்த வாழ்க்கையில் நம்ம வந்துட்டோம், இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், இந்த உலகத்திலிருந்து பரலோகம் போகும் வரைக்கும் நம்ம எல்லா இடங்களிலும் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஒரே முறை தான் வாழப்போகிறோம். வாழ்ந்து இதில் தோற்று போகக்கூடாது, இதில் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் போராடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம உட்கார்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம பிரச்சனைகளை ஆராய ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இதில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. பாருங்கள், இதே விதமாக வேதாகமத்தில் ஒரு மனுஷருக்கு ஒரு பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை, இத்தனை பிரச்சனையும் ஒரே மனுஷனுக்கு வந்திருக்கு. பாருங்கள், யோபு குறித்து பார்க்குறோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சொத்து இழக்கிறார், பிள்ளைகளை இழக்கிறார், மனைவி தூஷிக்கிறார். அது மட்டும் சரீர பிரகாரமான பிரச்சனைகள், 4 பக்கமும் அவருக்கு பிரச்சனை. உடனே அந்த பிரச்சனை இல்லை, யோபு உடனே எடுத்து, ஆண்டவரே உமக்கு கண் இல்லை, என்னை ஏன் இப்படி படைச்சிங்க, என்னை உண்டாக்காமல் இருந்திருக்கலாமே, நீங்கள் ஏன் என்னை இப்படி பண்ணிட்டீங்க, நான் உமக்கு பலி செலுத்தலையா, உமக்கு காணிக்கை செலுத்தலையா அப்படின்னு ஆண்டவரை நோக்கி அவர் கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் குறை சொல்லவே இல்லையா. இவ்வளோ பிரச்சனை வந்தால் ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனைக்கே 1008 வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம், 1008 பிரச்சனைகளை இது நிமித்தமாக எழுப்புகிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் பல பிரச்சனைகளை நம்மளே எழுப்பிடுறோம். ஆனால் இங்கே யோபு குறித்து சொல்லப்படுது, எல்லாம் இழந்து போச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரன்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் பக்கம் திரும்பி, ஆண்டவரே நீர் பண்ணது நியாயம் அல்ல அப்படின்ட்டு நியாயாதிபதியை போல பேசவே இல்லை. ஹல்லேலூயா. இதே போல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. பாருங்க, வாயில திறந்து பேசவே இல்லையா. அந்த பாவமே செய்யாத ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்துக்கிறார். நான் வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வருகிறதா, அந்த சோதனையில் பொறுமையா இருப்போம். அந்த சோதனை கடக்கக்கூடிய பலனை கர்த்தர் நம்ம கட்டளையிடுவார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக தான் முடியும். சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் தான் வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால இந்த பிரச்சனை வந்திருக்கா, இந்த பிரச்சனைக்கு நம்ம அழிந்து போக மாட்டோம். இந்த பிரச்சனை வந்திருக்கா, நம்ம கீழே இறங்க மாட்டோம். ஸோ பிரச்சனையில் நம்ம பொறுமையாக இருப்போம், நம்ம யோபுவை போல நிதானமாக இருப்போம். தேவன்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற அறிவு ஞானத்தோடு இருக்கணும். நம்ம பாவம் செய்யாத பிள்ளைகளாக இருக்கணும். வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசி குறை சொல்லி கடவுளை மனுஷனை குறை சொன்னது போதாதுன்ட்டு இப்போ தெய்வத்தையே நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க. இல்லை, யோபு போல இருந்தோம் என்றால், யோபு கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் அவனுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சது. எந்த இடம்லாம் சாட்சி இழந்தானோ, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சாட்சி போச்சு சாட்சி போச்சு, இல்லை, அந்த சாட்சி மறுபடியும் ஆண்டவர் ஏற்படுத்துவார். எல்லா இடத்துலையும் சாட்சியாக நம்மளை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ யோபுவை போல வருகிற பிரச்சனைகளை நிதானமாக கையாளுவோம். கர்த்தர் என்கிட்ட இருக்கார், அவருக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றுமே நடக்காது, என் தலையின் முடி கூட ஒன்றும் தரையில் விழாதுன்னு விசுவாசிங்க. நிச்சயமாக அது தலையின் முடி ஒன்றும் கீழே விழாது. கர்த்தர் உங்களை அப்படியாய் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். பிரச்சனையை சகித்து சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது போல, பாக்கியவான்களா இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அமைதியாய் பொறுமையாய் யோபுவை போல ஒரு குறை சொல்லாதபடிக்கு நம் நாவை நாமே காத்துக்கொள்வோம். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். வருகிற என்ன இடர்களாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், வியாதியாகட்டும், சோர்வாகட்டும், பயமாகட்டும், எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் நான் சபித்து கட்டுகிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பிள்ளைகள் மெல்ல வெளியில் வர கிருபை தாங்க ராஜா. தேவையில்லாமல் ஆண்டவரை முறுமுறுத்து, ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு போல முறுமுறுத்து ஆண்டவரை கோபம் மூட்டாதபடிக்கு, ஆண்டவரே திரும்பி எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு அந்த நாவில் ஆண்டவரை பொறுமையாக இருக்க கிருபை தாங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், தாய் தகப்பனை ஆசீர்வதியும், வீட்டை வேலியடையும், எந்த நாச மோசமோ இன்ஃபெக்ஷனோ வீடுகளுக்குள் வராதபடிக்கு கர்த்தர் வேலியடையும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.